வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அரங்கவச்செல்வம். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை சிவனாலய பிரதம குரு மனோகர குருக்கள் இறை சாயுஷ்யம் அடைந்தார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை சிவசேவஸ்தான பிரதம குரு சிவஸ்ரீ பரமேஸ்வர மனோகர குருக்கள் நேற்று சிவசாயுஷ்யம் அடைந்தார். இதற்கு சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி தமது சர்வதேச இந்து மத குறிப்பீடத்தின் சார்பில் கண்ணீர் அஞ்சலிக்கு காணிக்கையாக தெரிவிக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பாலாம்பிகா சமேத வைத்தீஸ்வர பெருமான் தேவஸ்தானத்தினுடைய பிரதம குருவாகவும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்து குருமார் ஒன்றியத்தின் ஒன்றியத்தின் தலைவராக பீடாதிபதியாக திகழ்ந்த சிவஸ்ரீ பரமேஸ்வர குருக்கள் மனோகர குருக்கள் அவர்கள் இன்று இறை சாய்ச்சியம் பெற்றுள்ளார்கள் என்ற செய்தி எல்லோருடைய மனதிலும் வேதனையை தருகின்றது. பழகுவதற்கு அன்பானவர், இனிமையானவர், சாந்தமாக பேசக்கூடியவர். அவர்கள் நீண்ட காலங்கள் வல்வெட்டித்துறை புகழ்பூத்த சிவன் ஆலயத்தினுடைய பிரதம குருவாக இருந்தவர்கள். சில ஆண்டுகள் யாழ்ப்பாணம் இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய தலைவராக இருந்தவர்கள். சில காலங்கள் இந்து குருமார் ஒன்றியத்தினுடைய பீடாதிபதியாக இருந்தார்கள். அவ்வாறு சில சமய சமூக பணிகளை ஆற்றியவர்கள். அவர்களுடைய மறைவு அந்தண குலத்திற்கும் சைவ உலகிற்கும் பேரிழப்பாகும். அவருடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கு ஆறுதல் கூறி இறைவனுடைய திருவருள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நிறைய வேண்டும். குருக்களையா அவர்கள், மனோகர குருக்களையாவுடைய ஆத்மா இறைவனுடைய நிழலில் ஆறுதல் அடையவும் சர்வதேச இந்து மத குரு பீடத்தின் சார்பில், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் எமது கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்குகிறோம். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள்.